தியரம்ஸ் அண்ட் ஜிசிடி தான் பார்க்க போகிறோம். ஸோ தியரம் 1, ஆர்பிஎன் யூக்ளிடியன் டொமைன். ஆர்ன்றது ஒரு யூக்ளிடியன் டொமைன் எடுத்துக்கிறோம் அண்ட் ஐன்றது ஐடியல் ஆஃப் ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஐயில் ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ஆர் அப்படின்னு நம்மளால் எழுத முடிகிற மாதிரி இருக்குதுன்றாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுன்றாங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ஆர்ன்ட்டு. அதாவது ஒவ்வொரு ஐடியலுமே இந்த யூக்ளிடியன் டொமைனில் இருக்கிற எல்லா ஐடியலுமே வந்து பிரின்சிபல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் தியரம். அதாவது யூக்ளிடியன் டொமைனில் இருக்கிற எல்லா ஐடியலுமே வந்து பிரின்சிபல் ஐடியல் அப்படின்றது தான் தியரம். அடுத்த தியரம், எந்த யூக்ளிடியன் டொமைன் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தியரம். நெக்ஸ்ட்டு, எனி யூக்ளிடியன் டொமைன் ஆர் இஸ் த பிரின்சிபல் ஐடியல் டொமைன். ஸோ எந்த யூக்ளிடியன் டொமைனாகவே இருந்தாலுமே அது வந்து ஒரு பிரின்சிபல் ஐடியல் டொமைன்றாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஒரு யூக்ளிடியன் டொமைனுக்கு இருக்கிற எல்லா ஐடியலுமே வந்து பிரின்சிபல் ஐடியலாக தான் இருக்கும்னு பார்த்தோமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த யூக்ளிடியன் டொமைனாக இருந்தாலும் அது வந்து ஒரு பிரின்சிபல் ஐடியல் டொமைனாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த தியரமில் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஆர் பி அன் யூக்ளிடியன் டொமைன். ஸோ ஆர்ன்றது ஒரு யூக்ளிடியன் டொமைன் அண்ட் ஏவும் பியும் அங்கே ஆரில் இருக்கிற ஒரு 2 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது பி வந்து ஆரில் யூனிட் கிடையாது அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டி ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏபி. ஸோ ஏபி அப்படின்னு சொல்லி 2 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பின்றது நாட் அ யூனிட் இன் ஆர். பின்றது வந்து ஆரில் யூனிட்டாக இல்லை அப்படின்னா டி ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் டி ஆஃப் ஏபி. சப்போஸ் பின்றது வந்து யூனிட் இன் ஆராக இருந்துச்சு அப்படின்னா டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபி அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்ததாக ஒரு தியரம் ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆஃப் 4 மார்க் கொஷனில் வரலாம். லெட் A be a non-zero element of an Euclidean domain. ஒரு யூக்ளிடியன் டொமைன் ஆரில் இருக்கிற ஒரு யூக்ளிடியன் டொமைனுடைய நான் ஜீரோ எலமெண்ட் தான் ஏ. இப்போ டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏ வந்து யூனிட் இன் ஆர் அப்படின்னு நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் என்ன சொல்லியிருக்காங்க, சப்போஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, ஏ இஸ் அ யூனிட் இன் ஆர்னு அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா கான்ட்ரடிக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஏ வந்து நாட் அ யூனிட் இன் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏ வந்து ஆரில் யூனிட்டே இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு மேலே இந்த தியரம் படி டி ஆஃப் 1 இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏ இன்ட்டு 1. சப்போஸ் ஆரில் வந்து ஏன்றது யூனிட் இல்லை அப்படின்னா இந்த தியரம் படி டி ஆஃப் 1 இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏ இன்ட்டு 1. அப்போ டி ஆஃப் 1 இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏ. இந்த டி ஆஃப் ஏன்றது என்ன, ஈக்குவல் டு 0. ஏன்னா இதை வந்து கொடுத்துட்டாங்க, டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டி ஆஃப் 1 இஸ் லெஸ் தேன் 0. டி ஆஃப் 1 வந்து என்னது, ஆக்சுவலாக பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்படி இருக்கும்போது அது எப்படி லெஸ் தேன் 0வாக இருக்க முடியும்? லெஸ் தேன் 0னா நெகட்டிவ் ஆகிடும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்போ டி வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளா எடுத்துக்கும்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். டின்றது வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூஸ் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது கான்ட்ரடிக்ஷனில் இருக்கிறதுனால ஏன்றது யூனிட் இன் ஆர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், ஏ வந்து நாட் யூனிட் இன் ஆர்னு எடுத்துக்கிட்டோம். நாட் யூனிட் இன் ஆர்னா இந்த அபவ் தியரம் படி டி ஆஃப் 1 இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏ இன்ட்டு 1, டி ஆஃப் 1 இஸ் லெஸ் தேன் டி ஆஃப் ஏ, டி ஆஃப் ஏ 0ன்றதுனால டி ஆஃப் 1 லெஸ் தேன் 0. இந்த டின்றது வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கும். லெஸ் தேன் 0னா அது நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு போய்டும். ஸோ அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதனால ஏ இஸ் யூனிட் இன் ஆர். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு அடுத்த தியரம், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து நான் ஜீரோ எலமெண்ட் ஆஃப் அன் யூக்ளிடியன் டொமைன் இன் ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஒரு யூக்ளிடியன் டொமைன், அதில் ஏன்றது வந்து நான் ஜீரோ எலமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏன்றது யூனிட். எப்போ அது யூனிட்டாக இருக்கும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 1. டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 1 இருக்கும்போது ஏ வந்து யூனிட்டாக இருக்குன்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஏ யூனிட்டாக இருந்துச்சுன்னா டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 1ன்றாங்க. ஸோ கான்வர்ஸாக 2 இது ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட், சப்போஸ் ஏ வந்து யூனிட் இன் ஆர்ன்ட்டு எடுத்துப்போம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் தியரம் படி ஏ யூனிட் இன் ஆர்னா டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏபின்ட்டு போட்டிருக்கோமா. அப்போ ஏ யூனிட் இன் ஆர்னா டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்ன்றாங்க. இது வந்து ப்ரீவியஸ் தியரம் படி எடுத்துக்கிறாங்க. டி ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்னது, டி ஆஃப் 1. ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து 1 தானே. ஸோ டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 1. கான்வர்ஸாக நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் 1 அசியூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ஏ வந்து நாட் அ யூனிட் இன் ஆர்ன்னு இருந்துச்சுன்னா, ஏ வந்து ஆக்சுவலாக நாட் அ யூனிட் இன் ஆர்ன்னு இருந்துச்சுன்னா டி ஆஃப் ஏ டாட் 1 இஸ் கிரேட்டர் தேன் டி ஆஃப் 1. நம்ம வந்து இதே தான் என்ன பண்ணோம், இங்கே நாட் இன் யூனிட்னா இருக்குது, இப்படி போட்டோம், லெஸ் தேனில் போட்டோம். இவங்க வந்து கிரேட்டர் தேனில் போடுறாங்க. டி ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 இஸ் லெஸ் தேன் இஸ் கிரேட்டர் தேன் டி ஆஃப் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ டி ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தேன் டி ஆஃப் 1. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்போ ஏன்றது யூனிட் இன் ஆர். ஸோ கான்ட்ரடிக்ஷன் நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷன் மூலமாக இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த தியரம் என்ன, ஆர்பிஎன் யூக்ளிடியன் டொமைன். அப்போ ஏதாவது 2 எலமெண்ட்ஸ் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிசிடி இருக்குது. அதாவது யூக்ளிடியன் டொமைன் ஆர்ன்றது ஒரு யூக்ளிடியன் டொமைனாக வந்து அதுலேருந்து நம்ம 2 எலமெண்ட்ஸ் இருக்கிறோம் ஏ அண்ட் பி. அந்த ஏ அண்ட் பிக்கு ஜிசிடி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ற ஃபார்மில் இருக்கும். அதில் எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு ஆர்ன்றாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு யூக்ளிடியன் டொமைன் அதில் இருக்கிற ஏ அண்ட் பின்ற எலமெண்ட்ஸை எப்போ ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதோடைய ஜிசிடி 1ன்னு இருந்துச்சுன்னா அதை ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு தியரம் இருக்குது. என்ன? லெட் ஆர் பி என் யூக்ளிடியன் டொமைன். ஆறுன்றது ஒரு யூக்ளிடியன் டொமைனாக இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து நம்ம ஏபிசி 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ ஏ டிவைட்ஸ் பிசி அண்ட் GCD of A, B is equal to 1. அதாவது A divides BC and GCD of A, B equal to 1 implies A divides C. நம்ம என்ன ஏபிசின்னு 3 கொடுத்துட்டாங்க. அது வந்து A divides BCயாகவும் இருக்கும். அதே சமயம் GCD of A, B 1 இருந்துச்சுன்னா A divides Cயும் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த தியரம், let P be a prime element in Euclidean domain in R. ஓகேவா? பின்றது ஒரு ப்ரைம் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஏபி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ பி டிவைட்ஸ் ஏபி. பி டிவைட்ஸ் ஏபி இம்ப்ளைஸ் பி டிவைட்ஸ் ஏ ஆர் பி டிவைட்ஸ் பி. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பி டிவைட்ஸ் ஏபி இம்ப்ளைஸ் பி டிவைட்ஸ் ஏ ஆர் பி டிவைட்ஸ் பி. ஓகேவா? அடுத்தது ஒரு தியரம், எனி யூக்ளிடியன் டொமைன் ஆர் இஸ் a யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். எந்த யூக்ளிடியன் டொமைன் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஒரு யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நம்ம வந்து ஏற்கனவே எனி யூக்ளிடியன் டொமைன் ஆர் இஸ் ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொன்னோம். எனி யூக்ளிடியன் டொமைன் இஸ் பிரின்சிபல் ஐடியல் டொமைன் சொன்னால், இப்போ எனி யூக்ளிடியன் டொமைன் இஸ் யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் 2 மார்க் ஆஃப் 4 மார்க்கில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஷோ தட் I1 + I இஸ் அ ப்ரைம் எலமெண்ட் ஆன் த ரிங் ஆர் ஆஃப் காஷியன் இன்டிஜர்ஸ். காஷியன் இன்டிஜர்ஸ்னால் ஏற்கனவே தெரியும், காம்ப்ளெக்ஸும் இன்டீஜர்ஸும் சேர்ந்துருக்குது. அதாவது A + IB அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, I+1 தான் சொல்லியிருக்காங்க ப்ரைம் எலமெண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி, A + BI அப்படின்னு சொல்லி, அதாவது A + IB அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, A + IB வந்து டிவைட்ஸ் 1 + Iன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது ஒரு எலமெண்ட் C + ID அப்படின்றது ஆரில் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, A + IB × C + ID is equal to 1 + I அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, B is equal to A × C, இந்த மாதிரி ஒன்று படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாடி நம்ம டெஃபினேஷன்ஸில் பார்த்தோம், போன வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இதை நம்ம எழுதுகிறோம். இப்போ இந்த 2 பக்கமே வந்து நம்ம டி ஆஃப் போட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இதுக்குள்ளார இருக்கிறத நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி நீங்கள் வந்து ரியலு இமேஜினரின்னு தனித்தனியாக பிரிக்கணும். நம்ம ஏற்கனவே நிறையா போட்டுருக்கிறதுனால நான் இதை திருப்பி உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணல, போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். டி ஆஃப் 1 + ஐன்றது என்னென்னா, டி ஆஃப் 1 + I × 1. ஓகேவா? இங்கே இது 1 தான் ஏ, இங்கே 1 வந்து பி, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும், டி ஆஃப் A + IBன்றது A² + B² தெரியுமா? அப்போ இங்கே வந்து இது 1 + 1 2ன்னு ஆகிடும். இங்கே வந்து இது AC - BD to the whole square, BC + AD to the whole square. ஸோ இந்த A - B A + B² இருக்கிற ஃபார்முலா படி பிரிச்சுட்டு அதை கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் போக காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அதை ஈக்குவல் டு 2ன்னு வைக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற ABC 4மே பிலாங்ஸ் டு Z. அப்போ எய்தர் A² + B² வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும், இல்லாட்டி C² + D² ஈக்குவல் டு 1 இருக்குன்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, D of A + IB வந்து ஈக்குவல் டு D of 1ன்னு தெரியுது. D of C + IDயும் D of 1ன்னு தெரியுது. ஸோ எய்தர் A + IB இல்லாட்டி C + ID ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூனிட்டாக இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. அப்போது 1 + Iன்றது ப்ரைம் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ப்ராப்ளம், ப்ரூவ் தட் 5 is not a prime element in the ring of Gaussian integers. Gaussian integers நான் ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 5ன்றது நாட் அ ப்ரைம் எலமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, 2 + I × 2 - I அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 4 + 2i - 2i + 1 வரும். 2i 2i கேன்சல் ஆகி 4 + 1 5ன்னு வந்துடும். இப்போ D of 2 + Iனாலும் சரி, D of 2 - Iனாலும் சரி, இங்கே 2 + Iனாலும் 2 - Iனாலும் இது என்ன ஃபார்மில் இருக்குது, 2 + I × 1 2 - I × 1. D ofனு போட்டோன்னா இங்கே A² + B² தானே, அப்போ 2² + 1², அதாவது 4 + 1, இங்கேயும் 4 + 1, அது 5 தான். 5ன்றது greater than 1. இங்கே ஆனால் D of 1 தான் 1. ஸோ D of 2 + Iன்றது greater than D of 1ன்னு இருக்குது. which means இது 2 + Iயும் சரி 2 - Iயும் சரி யூனிட் கிடையாதுன்றாங்க. எப்போ அது யூனிட்டாக இருக்கும், ஈக்குவல் டு D of 1 இருந்தால் தான் அது யூனிட்ன்றாங்க. இங்கே வந்து greater than 1ன்றதுனால அது யூனிட் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து ப்ரைம் எலமெண்ட் கிடையாது. இப்போ தேர்ட் சம், find the GCD of 16 + 7i and 10 + 5i in the ring of Gaussian integersன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்றது 16 + 7i, Bன்றது 10 - 5i. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், GCD of A, B. ஸோ A/B வந்து ஃபஸ்ட்டு போடணும். A/B போட்டோம் அப்படின்னா அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் 10 + 5iயும் by 10 + 5i. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிட்டு
நியூமரேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக செக்ரிகேட் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். இங்கே ரியல் பார்ட் ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து ஒரு ஹோல் நம்பர் வந்துடும். இமேஜினரி பார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்கே 150/125 இது வந்து 1.2ன்னு வருது. நம்ம வந்து இதை நியர்லி 1ன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து 1.8ன்னு வந்தாலுமே கூட நம்ம 1 தான் எடுக்கணும். லோவர் வேல்யூ தான் எடுக்கணுமே தவிர நியர்பை வேல்யூன்னு சொல்லிட்டு ஹையர் வேல்யூ எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே ரிமைண்டர் பார்ப்போம். அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் லோவர் வேல்யூ எடுத்தோன்னா ஆர் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 16 + 7i = 10 - 5i. இங்கே இருக்கிறது வந்து இந்த பி இன்ட்டு இங்கே நமக்கு ஆன்சர் வந்துருக்குல்ல இந்த 1 + i q ப்ளஸ் இது வந்து 1 + 2iன்றது ஆர். இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை இது கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகே, ஸோ வந்து 1 + 2i அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இங்கேருந்து இதுலேருந்து என்ன தெரியுது, r = 1 + 2i. எப்படி இது வந்து எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a = b q + r இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் r = 1 + 2iன்னு எடுத்துக்கிறோம். இப்போ மறுபடி 10 - 5ஐயும் இந்த 1 + 2iயும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் மறுபடி டிவிஷனில் போட்டு கான்ஜுகேட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு r வேல்யூ கிடைக்கும். இதுக்குமே வந்து r வேல்யூ சேமாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா r வேல்யூ 0ன்னு வர வரைக்கும் போடுறோம். அப்படி போட்டோன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, b = q1. இது வந்து என்னது, b = q1. இது a ஆக்சுவலாக aq1 அப்படின்னு வந்திருக்கணும். நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ அங்கே ஆராக இருந்தது இங்கே ஏவாக யூஸ் பண்ணி கரெக்டாக வந்திருக்கிறதுனால ஜிசிடி வந்து 1 + 2i அப்படின்றாங்க. இப்போ வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், d = 1 + 2iன்னு தெரியுமா. d டிவைட்ஸ் ஏன்றது நமக்கு தெரியும். அப்போ d டிவைட்ஸ் ஏன்னா 1 + 2i டிவைட்ஸ் 16 + 7i. ஸோ அது டிவைட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது -5i, அதாவது இங்கே கடைசியில் q வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து 4th one, find the GCD of 11 + 3i and 1 + i. ஸோ இதுக்கு 1 + 8i. ஸோ இதுக்குமே வந்து இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 35/65 வந்தது. அது 0.538 இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 0.5க்கு மேலே இருந்தாலுமே லோவஸ்ட் வேல்யூ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நியர்பைன்னு ஹையஸ்ட் வேல்யூ போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இது 1ன்னு தான் எடுத்துக்கிறோம். இங்கேயுமே வந்து 85/65 1.37 அப்படின்றது அதையும் 1ன்னு தான் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம a = bq + rன்ற ஃபார்மேட்டில் போடணும். a = bq, q வந்து இங்கே கண்டுபிடிச்சது ப்ளஸ் r. இந்த r வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதில் சப்ராக்ட் பண்ணும்போது கிடச்சிது. இப்போ r வந்து 2 - 4i. இப்போ மறுபடியும் b/r செக் பண்ணணும். b/r செக் பண்ணும்போது அதுக்கு வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், b = rq + r1. அப்படி போட்டோன்னா நமக்கு வந்து r1க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். 1 - 2i இங்கே கிடைக்குது. ஆல்ரெடி எனக்கு rக்கு என்ன வேல்யூ, 2 - 4i. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, dr1 வந்து லெஸ் தேன் drன்னு தெரியுது. ஸோ அதனால் ஜிசிடி வந்து இந்த r1 வந்து போடுறோம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம போட்டிருக்கோம்ல ஏன்ட்டு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவை தான் நம்ம ஜிசிடியில் போடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜிசிடி ப்ராப்ளம்ஸ் வரும். 2 மார்க் ஆர் 4 மார்க் பேசிஸில் வரும். வந்துச்சுன்னா சால்வ் பண்ண ரெடியாக இருந்துக்குங்க.